விஜய் குடிச்சிட்டு வந்தார் அப்படிங்கிறத எப்படி நீ சொல்கிற? ஆ, அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த வார்த்தையை இப்படிலாம் பேசுனா என்ன அர்த்தம்? இந்த சன் டிவிக்காரன் மறுபடியும் அவனுக்கு வர அவன் விஜயோட விவாகரத்தை பற்றி அவ்வளோ தூரம் பேசுகிற வெண்ண நடிகையுடன் தொடர்பு இப்படியெல்லாம் நீ பேசுகிறவன் உன் கட்சிக்காரன் சாதாரண கவுன்சிலர் போன பீரியடில் கவுன்சிலராக இருந்துட்டு இந்த இதில் துணை செயலாளராக இருக்கிற அந்த ஒருத்தனோட பையன் என்ன செயல் செஞ்சுருக்காங்கிற உனக்கு தெரியும்ல. அவ்வளோ பெரிய சேனல், நீ வந்து ஒரு நேஷ்னல் சேனல் தான் சொல்லுவேன், நீ வந்து ஒரு நேஷ்னல் டிவி சேனல் சரியா? அப்படிப்பட்டவனுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் ஒசூல் நடந்த உனக்கு தெரியாது. டிஎம்கேவோட துணை செயலாளர், மாவட்ட துணை செயலாளரோட பையன் செகண்ட் இயர் படிக்கிறான். அவன் தன்னோட டொயோட்டா ஃபார்ச்சுனர் காரை வச்சு ஒரு அரசு அதிகாரியை ஏற்றி கொன்னது உனக்கு தெரியாது. அதுவும் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. அவர் வீட்டு முன்னாடி அவர் பையன் பைக்கை நிப்பாட்டியிருக்காரு. அந்த பைக்கை நகர்த்தி வைக்கிறதுக்கு இவன் ஹார்ன் அடிச்சுட்டு இருந்திருக்கான். வந்து என்னன்னு கேட்டிருக்காரு, நகர்த்தவும் போயிருக்காரு. இந்த மாதிரி போதையில் இருந்தவன்னா பொறுமை தங்காமல் அவர் பைக்கோட சேர்த்து இடித்து இப்படி ஆரம்பித்த பிரச்சனை. அவரோட அப்பா ஒரு அரசு ஊழியர், அவரை ஏற்றி கொண்டுட்டான் போதையில். செகண்ட் இயர் படிக்கிற பையனுக்கு எதுக்கு அவ்வளோ இதாடா அவங்களுக்கு? அந்த பையனுக்கு எதுக்கு காரு? அது ஃபார்ச்சுனர் 40 lakhs. எவ்வளவு? 40 lakhs rupees ஃபார்ச்சுனர். இதெல்லாம் எவன் அப்பா வீட்டு சொத்து? அவனை எப்படி சொல்லி வளர்க்குறீங்க நீங்கள்? எல்லாமே நம்ம என் பவர் என்ன, நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற அப்படி பேசியே அவன் அவ்வளோ செயல்களை செஞ்சுருக்கானா? டிஎம்கேல இருக்கேன் நான், அவ்வளோ பெரிய ஆள், நான் இப்போ தான் நாங்கள் ரூலிங் பார்ட்டி, நாங்கள் என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அந்த அளவில் நீங்கள் உங்கள் பசங்களையும் சரி நீங்களும் சரி அந்த அளவில் இருக்கீங்க. என்ன